Taste the Daily. அண்மை செய்தி. நாளை கிருஷ்ண ஜெயந்தி திருநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் மக்கள் அனைவருக்கும் எனது இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய வாழ்த்துச் செய்தியில், காக்கும் கடவுளாம் கிருஷ்ணர் அவதரித்த இத்திருநாளை கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கோகுலாஷ்டமி என்றும் உள்ளம் மகிழ்ந்து கொண்டாடும் இந்த நன்னாளில் மக்கள் அனைவருக்கும் எனது இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கிருஷ்ணர் அவதரித்த இந்த இனிய நாளில் குழந்தைகளை கிருஷ்ண பகவான் போல் அலங்கரித்து அவர்களுடைய பிஞ்சு பாதங்களை மாவில் நினைத்து கால் தடயங்களை வீட்டு வாசலில் இருந்து வரிசையாக பதிய வைத்து பார்ப்பவர்களுடைய கண்களுக்கும் அந்த குழந்தைகளே கிருஷ்ண ஜெயந்தி அன்று ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் கால் தடம் பதித்து நடந்து வந்தது போல தெரியும் வண்ணம் அலங்காரம் செய்து கோலமிட்டு பலகாரங்கள், பால், தயிர், வெண்ணெய், பழ வகைகள் படைத்து இறைவனை வழிபட்டு மகிழ்ச்சி அடைவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தும் இறைவனிடம் அர்ப்பணம் செய்துவிட்டு சர்வ வல்லமை பொருந்திய எல்லாவற்றிற்கும் ஆதாரமான இறைவன் திருவடியை சரணடைபவர் பாவங்கள் அனைத்திலிருந்து விடுதலை பெறுவர் என்கிறது கண்ணன் அருளிய கீதை என்று குறிப்பிட்டிருக்கிறார். குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் தவிர்த்து தெளிந்த நீரை போல மனதை நிலைநிறுத்தி பலனை எதிர்பாராமல் கடமை செய்தால் ஒருவர் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்று எல்லா சுகங்களும் மன நிம்மதியும் கிடைக்கப் பெற்றவராய் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்திடலாம் என்ற கிருஷ்ண பகவானுடைய கீத உபதேசத்தை நாளும் மனதில் கொண்டு கிருஷ்ண பகவான் அவதரித்த இத்திருநாளில் ஒவ்வொரு அறத்தையும் போற்றி தர்மத்தை நிலைநாட்டி உறுதியேற்போம் என்று கூறி அனைவருக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது நல்வழியில் எனது உளமார்ந்த கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை உரித்தாக்கிக் கொள்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சுளா.